Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. கங்குவா என்னடா கங்குவா சூர்யா 45 படத்தோட அப்டேட்ட பாருடா அப்படின்ற மாதிரி சூர்யா ரசிகர்கள் பயங்கரமா வைப் ஆகிட்டு இருக்காங்க. அதற்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா சூர்யா 45 படக்குழு அடுத்தடுத்த அப்டேட்ல கொடுத்துட்டே இருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படி என்ன அப்டேட்கள் வெளியாகி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் டீடைலா பார்க்கலாம். கங்குவா அப்படின்ற படத்தின் மீதான எதிர்பார்ப்பு உச்சகட்டத்துல இருந்துச்சு அப்படிங்கறதா உண்மை. சிறுத்தை சிவா இயக்கத்துல நடிகர் சூர்யா கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளா நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மிக பிரம்மாண்டமா இந்த படமா உருவாகி இருந்துச்சு. ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா இந்த படத்தை தயாரிச்சிருந்தாரு. ஆனா இந்த படம் தோல்வி அடைஞ்சது. அதற்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இந்த படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே இந்த படத்தோட ப்ரமோஷன் நிகழ்ச்சிகள்ல இந்த படத்துக்கான ஹைப்பை பயங்கரமா ஏத்தி விட்டுட்டாங்க. இந்த படம் கண்டிப்பா 1000 கோடி வசூலை எட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாங்க. நடிகர் சூர்யா கூட இந்த படத்தை பாக்குற எல்லாருமே வாயை பொளந்துருவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி இருந்தாங்க. ஓ படத்துல ஏதோ பெருசா இருக்கு போல அப்படின்ற எதிர்பார்ப்போட வந்த ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமா இருந்துச்சு. 100 கோடி வசூலை எட்டுனுச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆனது அப்படின்னே தெரியல. கங்குவா படத்தை சோசியல் மீடியால சும்மா வச்சு செஞ்சுட்டாங்க. இப்படியான நிலையில தான் அடுத்ததா ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தை நடிகர் சூர்யா அவர்கள் சூர்யா 45 படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சூர்யா 44 பொறுத்தளவுக்கு கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல சூர்யா நடிச்சு முடிச்சிருக்காரு. இப்ப சூர்யா 45 படத்தோட வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த படத்தை ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனா சில காரணங்களுக்காக அது கைவிடப்பட்டிருக்கு. இப்ப இளம் இசையமைப்பாளரான சாய் அப்பியங்கர் இசையமைப்பாரு அப்படின்ற தகவலானது வெளியாகி இருக்கு. இந்த படத்தோட ஒளிப்பதிவை ஜி.கே. விஷ்ணு மேற்கொள்ள இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் ஆனது இப்ப கோவையில விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு. இந்த படத்துல சூர்யாவுக்கு ஜோடியா திரிஷா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் இப்ப இந்த படத்துல சுவாசிகா மற்றும் மலையாள நடிகரான இந்திரன்ஸ் நடிக்க இருக்காங்க அப்படிங்கறதையும் படக்குழு போஸ்டர் மூலமா வெளியிட்டு இருக்காங்க. லப்பர் பந்து திரைப்படத்துல தினேஷுக்கு ஜோடியா நடிச்சவங்க தான் ஸ்வசிகா. மக்கள் மனதுல மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருந்தது. இதனால சூர்யா 45 படத்துல என்ன கதாபாத்திரத்தில் நடிக்க போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகமாகி இருக்கு. அடுத்தடுத்த அப்டேட்டின் மூலமா சூர்யா 45 படத்துல யாரெல்லாம் நடிக்க போறாங்க அப்படின்ற தகவலை படக்குழு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பிரபல காமெடி நடிகரான யோகி பாபு இந்த படத்தில் நடிக்க இருக்காரு. இவங்களோட சிவாதாவும் இணைஞ்சிருக்காங்க. சிவாதாவை பொறுத்தளவுக்கு கடைசியா கருடன் படத்தில் நடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். தொடர்ந்து சூர்யா 45 படத்தோட அப்டேட்கள் வெளியாகிட்டு இருக்கு. இதுதான் சூர்யா ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin.